அடே சோனமுத்தா, எல்லாமே புட்டுக்குச்சா? மத்தளம் போல இரண்டு பக்கமும் அடிவாங்கும் அமெரிக்கா. டொனால்டு டிரம்பை நிர்கதியாக விட்ட நட்பு நாடுகள். ஈரான் விஷயத்தில் மற்ற நாடுகளையும் உள்ளே இழுக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். இதற்காக அவர் அழைப்பையும் விடுத்தார். ஆனால் இந்த அழைப்பை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்று சொல்லப்படும் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் முற்றிலும் நிராகரித்திருக்கின்றன. இதனால் ட்ரம்ப் மூக்குடைப்பட்டிருக்கிறார். ஈரான் விஷயத்தில் தனக்கு உதவ முன்வர வேண்டும் என்று சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் மற்றும் பிற நாடுகளிடம் ட்ரம்ப் கேட்டிருந்தார். குறிப்பாக இந்த நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை ஹார்முஸ் நீரிணைக்கு அனுப்பி ஈரானின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ட்ரம்பின் கோரிக்கை சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. அவர் கேட்டதை போல மற்ற நாடுகள் உள்ளே வந்தால் நிச்சயம் மூன்றாம் உலக போர் வெடிக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ட்ரம்பின் கோரிக்கையை நட்பு நாடுகள் ஏற்கவில்லை. அப்படியெல்லாம் எங்க நாட்டு கப்பலை அனுப்ப முடியாது என்று முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டன. தீவிரமாக ஆலோசித்து வருவதாக இங்கிலாந்து கூறியுள்ளது. பிரான்ஸ் தனது நிலைப்பாடு தற்காப்பு மட்டுமே என்றும் போரில் ஈடுபட போவதில்லை என்றும் உறுதியாக கூறிவிட்டது. ஜப்பான் கப்பல்களை அனுப்புவதற்கான சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் தற்போதைய போர் சூழலை கருத்தில் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது. சீனா போரை நிறுத்துமாறு வலியுறுத்துவதோடு எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வது அனைவரின் கடமை என்று பொதுப்படையாக கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா கப்பல்களை அனுப்ப போவதில்லை என்று நிராகரித்துள்ளது. தங்களிடம் போதுமான கடற்படை பலம் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து நட்பு நாடுகள் கைவிட்டதால் புலிவாலை பிடித்த கதையாக ட்ரம்ப் முழித்திருக்கிறார். இது ஒருபுறம் போருக்காக நிறைய பணம் செலவாவது, மறுபுறம் உலக அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட அமெரிக்கா தான் காரணம் என பிற நாடுகள் அதிருப்தி அடைந்தது என இந்த இரண்டு நெருக்கடிகளும் சீக்கிரமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று ட்ரம்பை உந்தி தள்ளி இருக்கிறது. இதனால் ட்ரம்ப் கடும் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது.